சொல்லுங்க. பூங்கார். இந்த நெல் வந்து பூங்கார். இது வந்து ஒரு 5 சிண்டில் நட்டிருக்கேன். இந்த நெல் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்க சாப்பிட்டாங்கன்னா நார்மல் டெலிவரி சுயப்பிரசவம் வரும். குழந்தையும் அறிவுள்ள குழந்தையாக இருக்கும், அவங்களுக்கும் உடல்நலம் நல்லாயிருக்கும். இது வந்து அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பாரம்பரிய நெல் ரகம் பூங்கார். அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த நெல்லை பயிர் வச்சு அவங்க அது மாதிரி எங்கள் இயற்கை விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து வந்து இது வந்து சீரக சம்பா வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி பொன்னி மாதிரி சன்னமான அரிசி. இது செரிமான சம்பந்தமான நோயை குணமாக்கும். பொன்னியை விட நம்ம சீரகத்தோட சின்னதாக இருக்கும் நெல். இது வந்து ஒரு அஞ்சு சிண்டு நாங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திடுவோம். விதை நெல் கேட்கறதுக்கு விதை நெல் கொடுக்க தயாராக இருக்கும் சீரக சம்பா. இது வந்து தூயமல்லி. இந்த சாப்பாடு வந்து வயிறு உப்புசுமான நோய், இந்த பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து சாப்பாடு அரிசி நெல் தான் சன்னமாக இருக்கும். இது ஒரு 5 சிண்டில் நாங்கள் பயிர் வச்சுருக்கோம், வீட்டுக்கு தேவைக்கு வச்சுருக்கோம். விதை நெல் தான். இது வந்து ரத்தசாலினா ரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ரத்தம் கம்மியாக இருக்கவங்க இதை சாப்பிட்டா ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகி நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரத்தசாலி நெல் விதை நெல்லுக்கும் கொடுக்குறோம், எங்கள் வீட்டு யூஸுக்கும் பயன்படுத்தோம். இது ஒரு 5 சிண்டு பயிர் வச்சுருக்கோம். ரத்தசாலியா? சாரி இல்லை, இந்த சாலி இல்லை, அதுதான் எனக்கு தெரியல. இது வந்து தங்க சம்பா. இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய் குணமாகும். இன்னொன்று வந்து உடல் நல்லா ஷைனிங்காக இருக்கும், தோல் ஷைனிங்காக இருக்கும். நடிகர்லாம் அதிகமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய நெல் பாரம்பரிய. இது நல்ல நம்ம பொன்னி நெல் மாதிரி வெள்ளைய சன்னமாக தான் இருக்கும். இதுவும் விதை நெல் தரோம், வீட்டுக்கு யூஸுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஒரு 5 சிண்டு வச்சு. நெல் பாருங்க, ரத்த கலரில் வரும். அடுத்து இழுப்பு சம்பா. இந்த நெல் வந்து பக்கவாதத்துக்கு சிறந்த மருந்து. பக்கவாதம் உள்ளவங்க இதை சாப்பிட்டா 100% குணமாகும்னு அறிவுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இந்த நெல் அரிசி கிடைக்காம கிலோ 500 சொல்லி வாங்கி சென்னையெல்லாம் 500 சொல்லி இங்கே தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கே கொடுக்க முடியல. அந்த நெல் விதை நெல் வந்து ஒரு 5 சிண்டு பயிர் வச்சுருக்கோம், வீட்டு தேவைக்கும் விதை நெல் கேட்கணும் கொடுக்குறோம். இது எல்லாமே திருத்துறைப்பூண்டி நெல் ஜெயராம் நெல் திருவிழாவில் போய் ஒரு 9 வகையான பாரம்பரிய நெல் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு யூஸுக்கும் விதை நெல் எங்கள் ஏரியா மக்கள் விதை நெல் கேட்கறவங்களுக்கு கொடுக்க எங்கள் வேடிக்கை விவசாய சங்கம் சார்பாக நாங்கள் பயிர் வைக்கிறோம்.